பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கின்றார். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே அவருடைய அன்பு வெளிப்பட போகின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களை தொட்டு சுகமாக்கப் போகின்றது. விசுவாசத்தோடு ஒரு 25 நிமிடம் இந்த செய்திக்கு நேராக காத்திருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்வார். உங்களுடைய பிரயோஜனத்திற்கென்று நான் ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். மரித்து உயிரோடு எழும்பின ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார். தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உங்களுக்காக, எனக்காக நீங்களும் நானும் பரிசுத்த பாதையில் நடக்க வேண்டும். அவர் உயிர் தெழுந்த பின்பதாக பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நம்மை பரிசுத்தமாய் நடத்த வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனவே என்னால் அன்றி உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்ன தம்முடைய வார்த்தையின்படியே அவர் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராக வருவதற்காக அவர் வரம் பெற்றிருந்தார். அவர் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பாவத்தின் சிந்தனை வரும் பொழுது, பிசாசானவர் நம்மை சோதிக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, அவர் நமக்கு உள்ளேயே வந்து நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணி நம்மை நேர்த்தியான பாதையிலே நடத்தி செல்லுகிறதை நாம் உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கின்றோம். இது நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாக நாம் இன்றைக்கு வாழ்க்கையில் அதை அறிந்திருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற இயேசு இன்னார் என்பதை நாம் அறிவோம். பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, நாம் ஆராதிக்கிற இயேசு இன்னார் என்பதை நாம் அறிவோம். ஏதாகிலும் தவறு செய்ய சூழ்நிலைகள் வரும் பொழுது அவர் நம்மை கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறார். இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, இன்னாரிடத்தில் இப்படி பேசாத அப்படின்னு சொல்லி அவர் நம்மை நேர்த்தியான வழியிலே, நல்ல வழியிலே நடத்துகிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர்வுபூர்வமாக அறிந்திருக்கிறோம். அதற்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்தார் என்பதற்கு நாம் சாட்சிகளாக இருக்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை நாம் விசுவாசித்தால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கின்றோம். ரட்சிப்பை நாம் தக்க வைத்துக் கொள்கின்றோம். நானும் என்னுடைய 35 வயது வரையிலும் சினிமாவுக்கு அடிமையாக இருந்தேன். கண்களின் இச்சைகளுக்கு சினிமா பைத்தியமாக இருந்து அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்திருந்தேன். இன்றைக்கு என்னுடைய குடும்பத்திலே காணப்பட்ட மிகுந்த உபத்திரவத்தின் நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் தேடினேனோ, அநேக கூடுகைகளுக்கு சென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் என்றைக்கு தேட ஆரம்பித்தேனோ அன்றைக்கு அவர் என்னை பரிசுத்தப்படுத்த ஆரம்பித்தார். என் குடும்பத்தில் இருந்த எல்லா உபத்திரவங்களையும் மாற்றினார். எனக்கு அருமையானவர்களை, தொடர்ந்து 5 ஊழியர்கள் மூலமாக என்னை பெயர் சொல்லி அழைத்தார். சகோதரன் மோகன் சி லாசரஸ், பால் தினகரன், ஆனந்தஸ்திரா, டி அருள்ராஜ் பிரதர், இன்னுமாக கென்னடி பிரதர் என்று சொல்லி 5 பேர் மூலமாக ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார். என்னை ஊழியத்தின் பாதையில் ஒப்பு கொடுத்து செல்லும் பொழுது கூடவே இருந்து என்னை எப்படியெல்லாம் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சகோதரர்கள் மூலமாக என்னை வழி நடத்தினார். அதற்கு பின்பாக ஒரு தனி ஊழியம் கொடுத்தார். அவருடைய பாதத்திலே நான் 3 மாதங்கள் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அபிஷேகம் பெற்ற 8வது நாள், முக்கியமாக சகோதரர் அப்பாத்துரை அவர்களுடைய கூட்டத்தில் ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணின நாள் முதல் விடிய விடிய சினிமா பார்க்குறேன்னா
எழுந்து 3 மணிக்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன். அதிகாலை நேரம் என்னை தட்டி தட்டி எழுப்புவார், என்னை ஜெபிக்க வைப்பார். 8வது நாள் நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதிகமாய் பிரயாசப்பட்டு என் இயேசுவை நான் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்த பொழுது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு அரை மணி நேர ஜெபத்திற்கு பின்பாக என்னுடைய ஜெப அறையிலே வந்து தோன்றினார். இதற்கு நான் சாட்சியாக இருக்கின்றேன். எனக்கு அருமையானவர்களே, அழகான ஒரு உருவம், சிரித்த முகத்தோடு, அன்பான கனிவான பார்வையோடு, பாவியான என்னையும் நேசித்து அவர் பார்த்த பார்வை இன்றைக்கும் என் கண்களுக்கு முன்பாக இருக்கின்றது. என்னை பார்த்து அவர் சிரித்த விதம், அவர் என்னை சிநேகிக்கிறார், என்னை நேசிக்கின்றார் என்று சொல்லி என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவன் வந்து சென்ற பின்பாக ஒருவன் வந்தான். அவன் கரும்பச்சை கலரில் இருந்தான், கை கால் நீண்டு இருந்துச்சு. அவன் என்னை பார்த்து சொன்னான், நீ என்னிடத்தில் வா, இத்தனை வருடங்களாக நீ எனக்கு தான் அடிமையாக இருந்தாய், உலகத்தின் உல்லாசங்களை நான் உனக்கு அள்ளித் தருகிறேன், வா என்றான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பொழுது நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, என் இருதயத்திலே மகிழ்ச்சி காணப்பட்டது. ஆனால் இவன் வந்த பொழுது என் இருதயத்திலே நான் எதையோ பறிகொடுத்தது போல உணர்ந்தேன். அவன் என்னை பார்த்து நீ எனக்கு அடிமையாக இருந்தாய் என்று சொன்ன பொழுது நான் மிகவும் அவமானப்பட்டேன். இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நான் கூப்பிட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், இயேசுவின் நாமத்தில் அந்த சாத்தானை துரத்து என்று சொன்ன பொழுது ஒரு வார்த்தை தான், இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானே என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் ஓடி போனான். கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் ஊழியத்தின் பாதையிலே இயேசு கிறிஸ்து என்னை வழிநடத்தி வருகின்றார். அவன் என் வழியாக இதுவரையிலும் கடந்து வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக நான் பல தடவைகள் பார்க்கும்படியான கிருபைகள் பெற்றிருக்கின்றேன். அவர் உயிர் தெழுந்தார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கின்றேன். எனக்கு அருமையானவர்களே, அதே உயிர் தெழுந்த இயேசுவை நீங்களும் விசுவாசிங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிற ஒரு அனுபவம். ரட்சிப்பு என்பது பிசாசின் கையில் இருந்து ஒரு பாதுகாப்பு. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாக எந்த விதமான மந்திரமோ சூனியமோ கிரியை செய்ய முடியாது. யார் உங்களுக்கு விரோதமாக மந்திர சூனியங்கள் செய்தாலும் அது உங்களை பாதிக்காது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அவர் எனக்காக மரித்தார், உயிர்த்தார் என்று சொல்லி விசுவாசித்து அவர் மீண்டும் எனக்காக வருவார், என்னை அழைத்து செல்லுவார் என்று சொல்லி நம்புகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பாதுகாக்கிற தேவனாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். தம்முடைய தூதரை அனுப்புவார், அவரே வருவார், அவரே வந்து நம்மை பாதுகாப்பார். அவருடைய செட்டைகளுக்குள்ளே நம்மை மூடி மறைத்து கொள்ளுவார். கோழி தன் குஞ்சுகளை எப்படி செட்டைகளுக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளுகின்றதோ, எந்த விதமான ஆபத்திற்கும் பாதுகாக்கின்றதோ, அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு விரோதமாக மந்திர சூனியங்கள் செய்திருக்கலாம். நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி உங்கள் சத்துருக்கள் காத்திருக்கலாம். என்றைக்கு விழுவார்கள், என்றைக்கு இவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவார்கள் என்று சொல்லி ஒருவேளை உங்களை குறித்து தீமையான எண்ணங்களை கொண்டிருக்கலாம். கவலையே படாதீர்கள், பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கே நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த மந்திர சூனியங்களில் இருந்து ஒரு விடுதலை இயேசு தருவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு விரோதமாகவும் சிலர் மந்திர சூனியங்களை செய்தார்கள். 2010ஆம் வருஷம் என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே நான் அம்பை பட்டணத்திற்கு ஊழியம் செய்ய சென்று அங்கே ஊழியத்தை முடித்து திரும்ப வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு கூட பேசினார். உனக்கு விரோதமாக ஒருவன் சூனியம் செய்து உன்னுடைய வீட்டு வாசலில் அந்த கிரியைகளை கொண்டு வந்து வைக்கிறான், அது உன்னை ஒன்றும் செய்யாது, நீ பயப்படாமல் போ என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு சொன்னார்.
நான் அங்கிருந்து ஒரு 45 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி என்னுடைய குடும்பத்தோடு கூட நான் என்னுடைய வீட்டின் வாசலில் என்னுடைய காரை திருப்பும் பொழுது என் வீட்டின் வாசலில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தை 4 வெட்டி அதில் என்னெல்லாமோ குங்குமெல்லாம் போட்டு வெத்தலெல்லாம் வச்சு என்னெல்லாமோ திரவங்களை ஊற்றி என் வீட்டு வாசலில் வச்சுருந்தாங்க. நான் பயப்படவில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு முன்கூட்டியே சொன்னபடினாலே நான் பயப்படவில்லை. அதை அப்படியே தூக்கி தூர போட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நடந்த காரியம் என்ன தெரியுமா? அதை செய்த சகோதரன் மிகப்பெரிய ஒரு விபத்திலே சிக்கி 6 மாதங்கள் கால் ஒடிந்த நிலைமையிலே வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? எனக்கு விரோதமாக அவர் ஏன் சூனியம் செய்தார் என்று பக்கத்து வீட்டாரிடத்திலே அவர் ஒரு காரணத்தை சொன்ன சம்பவத்தை நான் அறிந்தேன். என்ன காரணம் தெரியுமா? நான் என்னுடைய வீட்டிலே ஜெபிக்கிறதுனால, அதிகாலம் எழுந்து ஜெபிக்கிறேன், அநேக கூட்டங்களை நடத்துகிறேன் என்று சொன்னதுனால அவர் வணங்குகின்ற அவருடைய தெய்வம் அவருடைய வீட்டுக்கு வரமாட்டேங்குது. இதுதான் காரணம். அழைக்காமலே வருகிற ஒரு தேவன் உண்டு. உங்களை காப்பாற்ற விரும்புகின்றவர், ஓடோடி வந்து உங்களை ரட்சிக்க, பாதுகாக்க, உங்களை சாத்தானுடைய கையில் இருந்து விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஒரு தேவன் உண்டு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனுஷரை படைக்கும் முன்பாகவே மீட்பின் திட்டத்தை உருவாக்கி ஒவ்வொரு மனுஷரும் பாதுகாக்கப்படணும், அவர்கள் நரகத்திற்கு போகக்கூடாது என்று சொல்லி திட்டம் வகுத்தவர் நம்மை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு கிறிஸ்துவினாலே சகலமும் படைக்கப்பட்டது என்று சொல்லி, தன்னால் படைக்கப்பட போகிற பிள்ளைகள் பிசாசுகள் பெற்றுக்கொண்ட, விழுந்து போன தூதர்களாகிய சாத்தான்கள் பெற்றுக்கொண்ட மரண தண்டனையை, நரக வேதனையை நாம் நமக்கென்று படைக்கப் போகிற நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க கூடாது என்பதற்காக அவர்களுடைய காலின் கீழே போட்டு மிதிக்கணும்னு சொல்லி நமக்கு பிள்ளைகளை படைக்க போகிறோம். அவர்களை நாம் நரகத்திற்கு ஒப்புக் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் திட்டம் பண்ணினார். மீட்பின் திட்டத்தை உருவாக்கினார். தூதர்களை கைவிட்டது போல நாம் படைக்க போகிற நம்முடைய பிள்ளைகளை, நீ எல்லாம் ஒரு ஆளா பிசாசே, நீ எல்லாம் ஒரு ஆளா, எனக்கு பிள்ளைகளை உண்டாக்கி அவருடைய காலின் கீழே உன்னை போட்டு மிதிக்கப் போகிறேன், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் அவர்கள் நடந்து வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே, அவர் சாத்தானை சீக்கிரத்தில் உங்கள் காலின் கீழே மிதித்து போடுவார் என்று சொன்ன ரோமர் புத்தகத்தினுடைய வார்த்தையின்படியே சாத்தானை காலின் கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு மனுக்குலத்தை படைக்கப் போகிறோம். நாம் அன்பானவர் என்று சொல்லி பிசாசுகளுக்கு வெளிப்படுத்தவில்லை. நாம் படைக்கப் போகிற நம்முடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக அவர் அன்பை காட்ட இந்த உலகத்திற்கு வந்தார். மனுஷன் ஒருவேளை பாவம் செய்தால் அவர்களுக்காக என் ஜீவனையே கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திட்டம் பண்ணினார். நான் மனு உருக்கொண்டு போக வேண்டும். தேவனிடத்திலே இருந்தவர், தேவனாய் இருந்தவர், தேவனுடைய வார்த்தை அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு மனுஷருக்காக இரத்தம் சிந்தினார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி வேதங்கள் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்திய வேதம் அதை சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நமக்காக இரத்தம் சிந்தும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அதே சகோதரன் மறுபடியும் எழும்பினார். எனக்கு விரோதமாக மறுபடியும் சூனியங்களை செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சொன்னார், அவனுடைய முடிவு எனக்கு முன்பாக வந்துவிட்டது, அதிகாலையில் அது சம்பவிக்கும் என்று சொன்னார். நான் இரவெல்லாம் காத்திருந்து அவருக்காக, அந்த குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காக கதறினேன். ஆனாலும் அதிகாலையில் அவர் மரித்து போனார். சூனியம் செய்கிறது புலிவாலை பிடிக்கிற கதை தான், திரும்ப கடிக்காமல் விடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சியோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நாம் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருப்போம். சங்கீதம் 126 தெளிவாக சொல்லுகின்றது, நம்முடைய சிறையிருப்பை அவர் மாற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லை என்று சொன்னால், அவர் செய்த சூனியத்தினாலே நான் என்றைக்கோ மரித்து போயிருப்பேன். மனுஷரை கொல்லணும், அழிக்கணும்னு சொல்லி பிசாசு விரும்புகிறான்.
மனிதர்களை எடுத்து பயன்படுத்தி அவர்கள் மூலமாக நம்மை அவன் அழிக்க திட்டம் தீட்டுகிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 10:10 நாம் என்ன வாசிக்கின்றோம்? நான் என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். உங்களை அவர் பரிபூர்ணப்படுத்தும்படி வந்தார். எனக்கு அருமையானவர்களை, இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, இதை நீங்கள் உங்கள் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் ஜீவனை கொடுத்து எனக்குள் ஜீவனாய் வந்தார். பரிசுத்த ஆவியானவராய் எனக்குள் என் இருதயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி பரலோகத்திற்கு செல்வதை குறித்து அது எனக்கு ஆதாயம் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பரிபூர்ணப்படுத்துகின்றார். நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், நானே மெய்யான தேவன் என்று சொல்லி நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்னவர், என்னில் கனி கொடுங்கள் என்று சொன்னவர், என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்னவர், அவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில், உங்கள் ஒவ்வொருவருக்கு மத்தியில் அவர் வெளிப்படுகின்றார். அவரை விசுவாசித்தால் அவரே மெய்யான தேவகுமாரன் என்று, எனக்காக அடிக்கப்பட்ட பரிகார பலி என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ பேர் என்னுடைய ஊழியத்தின் மூலமாக விடுதலைகளை பெரும்படிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்திருக்கிறார். விக்கிரமசிங்கபுரம் பட்டணத்தில் சேர்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரன், அவர் தேவனை அறியாதவர். யாராவது ட்ராக்ஸ் கொடுக்க அவருடைய ஊருக்கு போனால் அவர்களை அதிகமாக தகாத வார்த்தைகளால் பேசுவார். ட்ராக்ஸ் எல்லாம் வாங்கி கிழிச்சு போடுவார், துரத்தி விடுவார். இங்கே சுவிசேஷம் சொல்ல வரக்கூடாதுன்னு சொல்லிடுவார். சுவிசேஷம்னா என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நீங்கள் காண்கின்ற இந்த உலகம் ஒரு நாள் உருகி போகும், அழிந்து போகும், வானமெல்லாம் அழிஞ்சு போகும். புதிய வானம் புதிய பூமியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போக ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரமாட்டான் என்று சொன்னார். இதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் பரலோகத்திற்கு செல்ல முடியும். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை அவர் மூர்க்கமாக எதிர்த்தார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மூத்த மகள் 4.5 வயது இருக்கும். அந்த மகளுக்கு ஒரு தீராத ஒரு நோய் வந்துவிட்டது. பலவிதமான மருத்துவ உதவிகளை பெற்று அந்த நோயாக இருக்குமா இந்த நோயாக இருக்குமான்னு சொல்லி பலவிதமான மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டதுனால அந்த மகளுக்கு ஜன்னி வந்து இன்னும் 2 நாட்களில் மரித்து போவாள் என்று சொல்லி டாக்டர்கள் சொல்லிவிட்டார். தான் நேசித்த தன்னுடைய பெண் குழந்தை மரிக்கப் போகிறாள் என்று தெரிந்த உடனே அந்த தகப்பன், அந்த தாய் துடித்து போனார்கள். ஒரு ஸ்கேன் சென்டரில் அவங்க ஸ்கேன் எடுக்கும்போது என்னுடைய நிகழ்ச்சியை அவர்கள் டிவியில் பார்த்துருக்குறாங்க. அன்றைக்கு ஆவியானவர் என் மூலமாய் பேசின வார்த்தைகள் அவருக்கென்றே இருந்திருக்கிறது. அதை விசுவாசித்தவராக உடனடியாக எனக்கு ஃபோன் செய்தார். ஏதாவது செய்யுங்கள், என் மகளை காப்பாற்றுங்கள், உங்களால் மருத்துவமனைக்கு வர முடியுமா என்று சொல்லி என்னை அழைத்தார். உடனடியாக ஓடி போனேன். மருத்துவமனையிலே போய் அந்த மகளை பார்த்த பொழுது கைகள் கால்கள் வலித்து கொண்டிருந்தது. நாக்கு வெளியில் தள்ளி அங்கே தண்ணீரெல்லாம் வலிந்து கொண்டிருந்தது. மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமை. அவருடைய கண்களுக்கு முன்பாக, தகப்பனுடைய கண்களுக்கு முன்பாக நான் ஜெபித்த பொழுது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த மகளுடைய அந்த வலிப்பு நோயை சுகமாக்கினார். அதிலிருந்து சரியாக ஒரு 3 நாட்களுக்குள்ளாக தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொன்ன அந்த வார்த்தையின்படியே உன் மகள் இந்த கூட்டம் முடிந்த உடனே குதித்து எழுந்து பேசுவாள் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த மகள் குதித்து எழுந்து நின்று பேசினாள். அப்பா அம்மா என்று சொல்லி அழைத்தார். அவள் இன்றளவும் உயிரோடு இருக்கிறாள். கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கின்றாள். மிகுந்த ஞானமுள்ள பிள்ளையாக, அபிஷேகம் பெற்றவளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடிக் கொண்டிருக்கின்றாள்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த உலகத்தின் சாத்தான் கையில் இருந்து அவர் ரட்சிக்க விரும்புகின்றார், பாதுகாக்க விரும்புகின்றார், உங்களை மீட்டெடுக்க விரும்புகின்றார். நீங்கள் பரலோகத்திற்கு செல்லும் வழியை அவர் உங்களுக்கு காட்டுகின்றார். மதம் என்பது மனிதனுக்கு தான் பிடித்திருக்கின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்தையோ எந்த ஒரு மதத்தையோ ஸ்தாபிக்க வரவில்லை. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் ஒவ்வொரு மனுஷரும் பாவத்தில் இருந்து விடுதலை பெறணும், அவர்கள் பரிசுத்தமாக்கப்படணும், ரட்சிக்கப்பட்டவர்களாய் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாக, மகிமை அடைந்தவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டவர்களாக அவரை போல மாறி பரிசுத்தம் அடைந்து பரலோகத்துக்கு செல்லணும். இதற்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். எந்த அளவுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனையே கொடுக்கின்ற அளவிற்கு அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது 13ஆம் வசனம், ரோமர் 10:13 என்ன சொல்லுகிறது? ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த பாவியானாலும் அவர் தள்ள மாட்டார். எப்படிப்பட்ட அருவருப்பான பாவங்களை செய்து கொண்டிருந்தாலும் செய்தவர்களாக இருந்தாலும் அவர் உங்களை தள்ள மாட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை தொழுது கொள்ள உங்களை ஒப்பு கொடுத்தால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று விசுவாசித்து, அவரே எனக்காக உயிர் தெழுந்த தேவன் என்று சொல்லி நம்பி அவரை நீங்கள் தொழுது கொண்டால், அவரை நீங்கள் ஆராதித்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் பணம் செலவு செய்யாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்று சொல்லி அநேகர் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். பலிகளை செலுத்தி அதன் மூலமாக எனக்கு ஒரு விடுதலை வருமா, ரட்சிப்பு வருமானு சொல்லி அநேகர் அங்கலாய்த்து ஓடுகிறதை பார்க்கின்றோம். ஆனாலும் ஒரு ஆற்றாமையினாலே, பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காததுனால சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாமல் மறுபடியும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிறார்கள். மனம் திரும்பாதபடினாலே, பரிசுத்தம் இல்லாதபடினாலே அவர்கள் பாவத்தை பாலை போல பருகி கொண்டிருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை அது தரிகெட்ட வாழ்க்கையாகத்தான் இருக்கும், பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்காது. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்தால் மட்டுமே அவனுடைய குணாதிசயங்கள் மாறும். அவன் பழைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டால் ஒழிய ஜென்ம சுபாவ குணங்கள் மாறாது. குடி வெறி ஒளிந்து போகாது, விபச்சார வேசித்தனம் ஒளிந்து போகாது, கொலை பாதகங்கள் அகன்று போகாது. பிசாசுக்கு அடிமையாயிருக்கிற எவனும் பாவம் செய்து கொண்டே இருப்பான், துர்ச்சிந்தனையோடு கூட இருப்பான், பெருமை பாராட்டுவான், மற்றவருடையதை மற்ற ஜனங்களுடைய சொத்துக்களை அபகரிக்க துடித்து கொண்டிருப்பார்கள். எந்த வழியிலாகிலும் பணம் சம்பாதிக்கணும், எந்த வழியிலாவது நாம் நல்லா இருக்கணும், நான் என்று சொல்லி சுயத்தை நம்பி தன்னையே பெருமை பாராட்டி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அநேகரை பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு செல்ஃபி எடுத்துக்கொள்ளுகிறதோ, அதற்காக உயிரை கூட கொடுக்கிறதற்கும் மனுஷர்கள் துணிந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றாங்க. பல விதமான பிக்னிக் ஸ்பாட்டுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் சென்று அவர்கள் தங்களை படம் பிடித்து கொள்ளுகின்றார்கள். சோசியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் அதை பிரசித்தப்படுத்துகிறாங்க. தன்னை பெரியவனாக எல்லாரும் நினைக்கணும்னு சொல்லி பெருமை பாராட்டி திரிகின்ற மனுஷர்கள் மத்தியில் தன்னை தாழ்த்துகிற ஒரு இருதயத்தை கொடுத்து, தேவனுக்கு முன்பாக என்னை தாழ்த்த வேண்டும் என்கிற ஒரு மனதை கொடுத்து அவர்களுக்கு அதன் மூலமாய் வருகின்ற கிருபையை தந்து, தகுதியில்லாத அந்த மனுஷருக்கும் பரலோகத்தை கொடுக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சித்தமாக இருக்கிறார். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். உங்களுக்காக அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தவரை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறீங்களா?
என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை இன்றைக்கு பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து விடுதலையாக்க, ரட்சிக்க விரும்புகின்றார். ரட்சிப்பு என்பது ஒரு பாதுகாப்பு, மீட்பு. நீங்கள் மீட்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற வியாதியின் கட்டிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறீர்களா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு விடுதலையாக்க விரும்புகின்றார். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் தகப்பனை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் என் ஆண்டவர் கண்ணோக்கி பாருங்க. என் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே நீங்கள் இடைப்படுகிற கிருபைக்காய் நன்றி. ஒரு மிகப்பெரிய ஒரு மேகத்தை நான் பார்க்கின்றேன். அந்த மேகத்தின் நடுவாக ஒரு வெளிச்சம் இறங்குகிறதை நான் பார்க்கின்றேன். இன்றைக்கும் இந்த இணைப்பில் இருக்கின்ற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் இறங்குகிறதை நான் பார்க்கின்றேன். அந்த மேகத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு ஊற்று, ஒரு ஆறாக அது புறப்பட்டு வருகிறதை நான் பார்க்கின்றேன். அது விடுதலையின் பெருவெள்ளமாக உங்கள் மத்தியிலே வருகின்றது. உங்கள் பாவங்களை அடித்து செல்லுகிற பெருவெள்ளமாய் அது வருகின்றது. தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி, இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பு, ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் பரலோகத்திற்கு ஆயத்தமாகும்படிக்கு அது உங்கள் மேலே ஒரு நீர்வீழ்ச்சி போல இறங்குகின்றது. இப்பொழுதும் விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் பிதாவினுடைய பிரசன்னம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இறங்குகிறதை நான் ஆவிலே உணர்கின்றேன். அநேகர் இப்பொழுதும் என் பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாதா என்று சொல்லி அங்கலாய்க்கிற அந்த நேரத்திலே இப்பொழுதும் ஒவ்வொருடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நதி போல பாய்ந்து வருகின்றார். உங்களுடைய பாவ கரைகளை அவர் இப்பொழுதே அசுத்தங்கள் எல்லாம் நீக்கி, துர்ச்சிந்தனைகளெல்லாம் மாற்றி, பழைய பாவ வாழ்க்கையில் காணப்படுகின்ற எல்லா விதமான அதன் மூலமாய் வந்த வியாதியின் கட்டுகளையும் நீக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இன்றைக்கு நான் பாவி இல்லை என்கிற ஒரு உணர்வை, நான் இனி பிசாசுக்கு அடிமை இல்லை, பாவத்துக்கு அடிமை இல்லை என்கிற ஒரு உணர்வை கொடுத்து உங்களை மீட்டு கொள்ளுகின்றார். விசுவாசிக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீங்க. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறீங்க, ரட்சிக்கப்படுகிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் பாவம் கொண்டு வந்த வியாதியின் கட்டுகள் ஒவ்வொன்றாய் உங்கள் சரீரங்களை விட்டு வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது. என் கால்கள் சறுக்குகிறதே, தள்ளாடுகிறதே என்று சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கண்ணோக்கி பார்க்கின்றார். சுப்பிரமணியன் என்று சொல்லுகிற ஒரு சகோதரனுடைய கால்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்குகின்றார். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் நிறைந்த கரம், காயப்பட்ட கரம் இப்பொழுது இந்த சகோதரனை தொட்டு சுகமாக்குகிறதை என் ஆவியிலே நான் உணர்கின்றேன். அநேகர் அப்படிப்பட்ட விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இதோ ஒரு மலை பட்டணத்திலே வாசம் செய்கிற ஒரு குடும்பத்தார் இதை பார்த்து கொண்டிருக்கின்றீங்க. உங்களை முற்றிலுமாய் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். இன்றைக்கும் யார் யார் விசுவாசத்தோடு ஜெபித்தார்களோ அவர்கள் மேல் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிபூர்ண ஆசீர்வாதம் இறங்கி வந்ததற்காய் நன்றி. அப்பா, இன்றைக்கு உம்மை தொழுது கொண்ட ஒவ்வொரு ஜனங்களையும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே ரட்சித்த கிருபைக்காய் நன்றி. எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கின்றோம். துதிகண்ட மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களை, என்னை தொடர்பு கொண்டு ஜெபியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்குவார். God bless you.